டிவிகே மாநாட்டில் எல்லாரும் குறை சொல்கிறாங்க. என்ன, தண்ணி வசதி பண்ணித்தரல, வெயிலில் எல்லோரும் மயக்கம் போட்டு விழுவுறாங்க, அதுக்கு ஒரு நிழலுக்கு ஏற்பாடு பண்ணித்தரல, ஒரு மருத்துவ வசதி செஞ்சு தரல, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறைகளை சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. இப்போ டிவிகேயில் முக்கிய எதிரியாக சொல்லப்படுறது யாரை சொல்கிறாங்கனாக்கா, அவங்க திமுக காரங்களை சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அவங்கெல்லாம் பார்த்தாக்கா கரப்ஷன் பண்ணுறாங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்கிறாங்க. எல்லார்ட்டையுமே பார்த்தோம்னாக்கா அராஜகம் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி மாநாட்டுக்கு வந்தவங்க பண்ண கூத்து இருக்குதே சாமி, அந்த டோல்கேட்டை டோல் கொடுக்காம இடித்து உடச்சிட்டு வந்த விஷயமா இருக்கட்டும், அதை விட மாநாடு நடத்துகிறவங்க பண்ண கரப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டால் போடுறவங்கக்கிட்ட, கடை போடுறவங்கக்கிட்ட 5000 கேட்டிருக்கிறாங்க. ஸ்டால் போடணுன்னாக்கா நீ 5000 கொடு அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு சாப்பாடு வசதி இதெல்லாம் பண்ணித்தர வேண்டியது மாநாடு போடுறவங்களோட கடமை. அதை ஒரு தனிநபர் வியாபார நோக்கத்தோடு சரி கடை போட்டுக்கிறேன்னாக்கா சரி போட்டுக்குங்கன்னு விட்டாக்க வர்றவங்களுக்கு சலுகை விலையில் எல்லாம் கிடைக்கும். இவங்க 5000 கொடு 10000 கொடுன்னு வாங்கிட்டாக்க அவங்க கோயிலில் கொடுக்குற மாதிரி கொஞ்சமாக தான் ஒரு பொங்கல் கொடுக்குற மாதிரியா ஏதோ ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு 70 ரூபா 80 ரூபா அப்படின்னு அநியாய விலைக்கு விற்கிறாங்க. ஆமாம், இங்கிட்ட அவங்க காசை பிடுங்கினாங்கனாக்கா அவங்க அங்கிட்டு ரேட்டை அதில் ஏற்றி வச்சு தான் ஆகணும். ஆட்சிக்கு வரல, கட்சி மாநாடு நடக்கிறப்பயே தொண்டர்கள் அங்கிட்ட அராஜகம் பண்ணுறாங்க, இங்கிட்டு அதை நடத்துகிற நிர்வாகிகள் கலெக்ஷனை பார்க்குறாங்க. இன்னும் ஆட்சிக்கு வந்தால் சூப்பராக இருக்கும்.